அனைவருக்கும் வணக்கம். மூத்த குடிமக்களுக்கு வீட்டு ரேஷன் திட்டம் நிதி நெருக்கடியில் கூட்டுறவு சங்கங்கள் முக்கியமான அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. மூத்த குடிமக்களுக்கான வீட்டு ரேஷன் திட்டமானது நிதி நெருக்கடியால் தடுமாற்றத்தில் உள்ளது. அந்த வகையில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டிலேயே ரேஷன் பொருட்கள் கொண்டு சேர்க்கும் இந்த திட்டத்திற்கான செலவை அரசு இதுவரை கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்காமல் இருக்கிறது. விரைவில் இதற்கான நிதி வழங்காவிட்டால் அடுத்த மாதம் முதல் திட்டமே நின்றுவிடும் என கூட்டுறவு சங்கங்கள் வேதனை தெரிவிக்கிறதாம். இது குறித்த செய்திகளும் இங்கு சுருக்கமாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளை கூட்டுறவு துறையின் கீழ் இயங்கும் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் நடத்துகின்றன. இதனால் வயதானவர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் கடைகளுக்கு சென்று நீண்ட வரிசையில் நின்று கஷ்டப்படுவதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2025 ஆகஸ்டில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 16.73 லட்சம் பேரின் வீடுகளுக்கு நேரடியாக இந்த ரேஷன் பொருட்கள் அனைத்தும் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான ஆண்டு செலவான சுமார் 30.16 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அந்த மதிப்பீட்டின்படி மலை பகுதிகளில் ஒரு அட்டைக்கு 100 ரூபாயும், கிராமப்புறங்களில் 40 ரூபாயும் மற்றும் நகரங்களில் 36 ரூபாயும் வாகன வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் கடை பணியாளர்களுக்கு 2 நாட்களுக்கு 200 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் தொடங்கிய முதல் இதுவரை இந்த தொகையை அரசு கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கவே இல்லையாம். இதனால் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கிறது. இந்த நிலையிலும் அரசின் உத்தரவை மதித்து தங்கள் பணத்திலேயே இந்த திட்டத்தை நடத்தி வருகிறது. ஆனாலும் திட்டம் தொடங்கிய முதல் இதுவரை 10 கோடி ரூபாய்க்கு மேல் சங்கங்களே செலவு செய்துள்ளது. ஆகையால் இதற்கு அதிகாரிகள் ஏற்கனவே தரும் மானியத்திலேயே இந்த செலவுகள் அனைத்தும் சேர்க்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அந்த மானியமே முழுமையாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது என சங்கங்கள் தெரிவிக்கின்றன. வாகன வாடகை கட்ட பணம் இல்லாமல் சங்கங்கள் திணறுகிறாராம். இந்த திட்டத்திற்கான செலவு இந்த செய்த பணம் திரும்ப வராத நிலையில் அடுத்த மாதம் முதல் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதை தொடர முடியாது என சங்கங்கள் தெளிவாக சொல்கிறது. 16.73 லட்சம் பயனாளிகளை நேரடியாக பாதிக்கும் இந்த திட்டத்திற்கு அரசு எப்போது நிதி வழங்கும் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லையாம். தற்போது தமிழகம் முழுவதும் பல கூட்டுறவு சங்கங்கள் இதே பிரச்சனையை எதிர்கொள்கிறதாம். ஒரு பக்கம் அரசு திட்டத்தை நடத்த வேண்டும், மறுபக்கம் நிதி வராமல் சேர்ந்த கையிலிருந்து செலவு செய்ய வேண்டும் என இரட்டை நெருக்கடியில் சங்கங்கள் சிக்கியுள்ளது. ஆகையால் கூட்டுறவு பண்டகசாலைகளும் ஏற்கனவே இந்த நிதி பற்றாக்குறையில் இறங்கி வருவதால் இந்த கூட்டுறவு சுமை தாங்காத நிலையில் உள்ளது. இதற்கு விரைவில் நிதி வழங்காவிட்டால் சங்கங்கள் இந்த திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ள நேரிடும் என்ற நிலை உருவாகி உள்ளது என்று சொல்கிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் ரேஷன் உதவித்தொகை இனி டிஜிட்டல் கரன்சியாக வழங்க முடிவு.
அதாவது புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையானது இனி மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சி மூலம் வழங்கப்பட உள்ளது. இதனை பெற KYC பதிவு கட்டாயம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த KYC செய்யாதவர்கள் அருகிலுள்ள பொது சேவை மையங்களில் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். இதனால் மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் பரிந்துரையில் பேரில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் கடந்த பிப்ரவரி 26 முதல் இந்த நடவடிக்கை நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம்தான் இதுவரை PT பொது விநியோக முறையில் வழங்கப்பட்ட உதவித்தொகைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சி மூலம் நிதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இதனால் புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் சிவப்பு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்படும் மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சி பெற KYC பதிவு கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சி மூலம் 3 மாதங்கள் வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த காலக்கெடுவுக்குள் பயனாளிகள் தங்களுக்கு தேவையான அரிசியை வாங்கிக் கொள்ளலாம். டிஜிட்டல் கரன்சி பெற பயனாளிகள் KYC பதிவு செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே KYC புதுப்பித்தவர்கள் மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேலும் இதற்கு டிஜிட்டல் கரன்சி பதிவு தொடர்பாக மக்களுக்கு உதவுவதற்காக தொகுதி வாரியாக சிறப்பு முகாம்கள் விரைவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அவற்றின் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகையால் KYC செய்யாதவர்கள் அருகிலுள்ள பொது சேவை மையங்களுக்கு உடனடியாக ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையுடன் சென்று கட்டணமின்றி பதிவு செய்து கொள்ளலாம். இதனால் KYC பதிவு செய்யப்பட்டவர்களுக்கே டிஜிட்டல் கரன்சி வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் நாங்கள் கொடுப்போம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும்.